நாள் ஒரு விசேஷித்த நாள். So today is a very special day. அதாவது ஃபாதர்ஸ் டே. Today is a Father's Day. நான் சின்னதா இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டதே கிடையாது. So when I was small, I never heard the Father's Day. ஏன்னா எந்த நாளும் ஃபாதர் டே தான், ஏன்னா அவர் தான் இருப்பார் முன்னுக்கு. So my father always in front of me. என்ன பண்ணினாலும் அவரை நாங்க பயந்து ஒளிஞ்சு தான் போவோம். So always we just hide from him and we'll go. அதனால 24 ஹவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா வேலைக்கு போற அல்லது மற்ற நாட்கள் எல்லாம் ஃபாதர் நம்மளோட தான் இருந்திருக்காரு. So apart from the work time, all the time fathers is with us. அப்போ நம்ம காலத்துல அதனால ஃபாதர்ஸ் டேன்னு அவருக்கு ஒரு விசேஷித்த நாள் கிடையாது. ஏன்னா இந்த நாள் அவருக்கு விசேஷித்த So there is no special day like Father's Day those days. Every day is a special day for them. நம்மளை ஆதரிக்கிற நேரம் ஆதரிப்பாரு. So he all the time protect us, he will protect. Not all the time. சில நேரம் அடி வாங்குவோம் செம்மையா. So sometimes I will get a beat from him. இல்ல அதாவது அப்பானாலே அடிப்பாங்க அது இருக்கு. So when we say the father, he will discipline, hit. அப்பாவாவது பரவாயில்ல, அம்மா அதை விட மோசம். So father is okay, but mother is really greater than daddy. நல்ல வேளை என்னை வுமன்ஸ் டேக்கு கூப்பிடல. So they didn't call me for Women's Day. So அதனால ஃபாதர்ஸை கொஞ்சம் தேடி தான் பிடிக்க வேண்டி இருக்குது. So I just search for the Father's Day. ஏன்னா அங்க ஒரு சில்லறையா ஃபாதர்ஸ் மாதிரி உட்கார்ந்திருக்காங்க. So there is here and there was a father sitting. ஆனா உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்கள்னு? So do you know that how much you're greater? நீங்க தான் சிங்கம். You are the lion. என்னங்க சிங்கம் மாதிரியா இருக்கீங்க? So are you like a lion? நாங்க வெளியில தாங்க சிங்கம். So we only outside we are lion. வீட்டுக்கு வந்தா நாங்க பூனை மாதிரி தான். So at home we are like a cat. ஏன்னா வீட்ல ஒரு சிங்கி இருக்கு. Because at home there's a lioness. அந்த சிங்கியை கண்ட உடனே அப்படியே என்ன பண்ணிடுவோம்? So when we see the lion, what happened? அப்படியே பூனை மாதிரி ஆயிடுவோம். So we'll become like a cat. ஒன்றை சொல்லுகிறேன். One I'll tell you. நீங்க வீட்டில் இருந்தாலும் சிங்கம் தான். If you're at home, you're a lion. வெளியில் இருந்தாலும் சிங்கம் தான். If you're outside, you're lion too. ஏனென்றால் தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Because God has given the authority to you. நீங்கள் அதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள். So you are created for that. சங்கீதம் 139 அதிகாரம் 15 16 இவ்விதமாய் சொல்கிறது. So Psalm 139 verse 16 says like this. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எழுதி வரைந்து அந்த எலும்புகள் ஊன் எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். So before God created the world, God created the man and he made the bones and the fleshes, he made as a person. விசித்திர வினோதமாக உருவாக்கி இருக்கிறார். So God has created amazingly. அதுவும் அவர் அதாவது அந்த கருவையும் பார்த்து விட்டாராம். He saw the womb. அனைத்தையும் அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். He just wrote everything in his book. நாட்களையும் எழுதி வைத்திருக்கிறார். He just written the days also in his book. ஒவ்வொரு தகப்பன்மாரும் இந்த பூமியிலே ஒரு குழந்தையாய் ஒரு மகனாக பிறக்க முன்பதாகவே உங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். So all the fathers before you born in mother womb, when you born as a child, God has wrote everything about you in his book. So நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், உங்களுடைய ஜாடை இப்படித்தான் இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார். So God says like you should be like this, your image should be like this. God has written everything about you. So இன்றைக்கு ஒரு பிதாக்களுடைய அதாவது ஃபாதர்ஸ் டேனால இத ஃபாதர்ஸ்க்காக நான் பேசினாலும் பக்கத்துல இருக்கிற மதர்ஸ் டாட்டர்ஸ் எல்லாருக்கும் சேர்ந்துதான். So even though if I talk to the fathers as Father's Day, but it's not only for fathers but everyone, for everyone. நாம் ஒவ்வொரு பேரும் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டவர்கள். So God has made us amazingly created. ஒருவேளை மற்றவர்கள் நம்மை எப்படியும் சொல்லலாம். Maybe other person can say anything about us. நம்ம மெலிவா இருந்தால் மெலிவா இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். So if we are thin, they say you are so thin. குண்டாயிட்டோனோ குண்டும்பாங்க. So if we are fat, they say you are fat. குள்ளமா இருந்தா நீ குள்ளம்பாங்க. So if you are short, they say you are short. வளர்த்தி ஆயிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்தி ஆயிட்டா என்ன இந்த மாதிரி தென்னை மரம் பனை மரம் மாதிரி இருக்கிறாங்க. So if you grow higher, they say like why you will be like a palm tree. மூக்கு கொஞ்சம் கூரா இருந்தா அதுண்டா கிளி மூக்கு மாதிரி இருக்குபாங்க. So if your nose is bit longer, they say why your nose is like a parrot nose. சொல்லுங்களே. முடி கொஞ்சம் பம்பையா இருந்தா அது என்ன பம்பையா இருக்கு. So if the hair is bit curly, they will say why it's curly. ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. They will say something. அவர் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக தேவன் என்னையும் உங்களையும் உருவாக்கவில்லை. So God doesn't created us to please others. தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். God please us. முதலாவது நாம் நம் மீது பிரியமாய் இருக்க வேண்டும். So we have to please in ourselves first. நம்ம மூக்க பார்த்து ஒரு நாளாவது என்னைக்காவது கண்ணாடியில நம்ம மூக்க பார்த்து நல்லா தான் இருக்கு சொல்லியிருக்கோமா?
Did you say any time in your lifetime when you see the mirror, say, "Oh, my nose is so nice"? என்னங்க யாராவது சொல்லியிருக்கோமா? Have you said that? ஆனா ஊர்ல இருக்க எல்லா மூக்கையும் பத்தி பேசுவோம். So we'll talk about all the noses, other noses. அவங்க மூக்க பாருங்களே. See the other that nose. இல்ல அட்மையர் பண்ணுவோம். We admire the other noses. நம்ம முடிய பார்த்து ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னது கிடையாது. We never say that my hair is so nice. எங்கேயோ யாரோ ஒருத்தர் என்னமோ பண்ணி வச்சு பெரிய ஸ்டைல் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருப்போம். So when someone is style and they made the hair straight, then we say about the other hair is nice. உன்னை போல் பிறனை நேசி. So God says, love another as love yourself. நான் என்ன நேசிச்சா தான் நான் மற்றவங்களை நேசிக்க So முடியும். if I love me, then I need to love other people. எனக்கு என்னையே நேசிக்க முடியலனா, If I can't able to love me, நம்ம மற்றவங்களை நேசிக்கவே I முடியாது. can't love other person. சோ இன்றைக்கு அதை கற்றுக்கொள்வோம். Today we need to learn this. கண்ணாடி கிட்ட போய் To go to the mirror. நான் நல்லா தான் இருக்கேன். I'm good. அது ஒரே வேர்டு தான், ஐ அம் குட், நல்லா இருக்கேன். I say I'm so pretty. உங்க மனம் கேட்க வேண்டும். Your heart need to hear this. புரியுதா உங்களுக்கு? தாவீது நிறைய நேரம் சோர்ந்து போகிற நேரம் போய் சொல்லுவான், என் ஆத்துமாவே, அவன் ஆத்துமாவோட பேசுகிறான். So whenever David got weary, he always speak to the soul. அப்போ தேவன் வந்து நம்மை அழகாக உருவேற்படுத்தி இருக்கிறார். So God created us very amazingly beautifully. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, Jeremiah 29 it says, உன்னை உருவாக்கின உன்னை குறித்த நினைவு தீமைக்கு அல்ல. so whatever I have a plan for you is not to destroy you. உன்னை உருவாக்குனதே நன்மைக்காக தான். So I created you for goodness. ஆனா தீமைகள் நடக்கிறது தான். Maybe some bad things can நாம் come. நினைப்பதை காட்டிலும் அதிகமான தீமைகள் நடந்து கொண்டு தான் So இருக்கிறது. many bad things can happen in our life. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், But God's word says, உன்னை குறித்து நான் அவர் நினைத்திருக்கிற நினைவு நன்மைக்கானதே. whatever I think about you, God says it's for goodness. இதை இப்ப நினைக்கவில்லை. Not now. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, Ephesians chapter 4 it says, 1:4 says, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நினைத்து விட்டார். before create the world I thought about you. அது மட்டுமல்ல 12ஆம் வசனம் சொல்லுகிறது, தீர்மானம் பண்ணி விட்டார். The 12th word says is already planned for you. 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அதை குறித்து ஆலோசனை பண்ணி So விட்டார். 15th word says he's already had a counsel about this verse, about you. என்ன தீர்மானம்? What is the plan? நன்மை. Goodness. பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் மேசை போட்டு உட்கார்ந்து உங்களை எப்படி அடிக்கலாம், சிலலாம் சொல்லுவாங்களா, அவனுக்கு ஹோட்டல் ஒன்று போட்டு அடிக்கணும்ட்டு, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அடிக்கிறதுக்குன்னே செலவழிச்சு அடிப்பாங்க, அந்த மாதிரி கிடையாது, ரூம் போட்டு அடிக்கணும். கரெக்ட். Somebody says that we'll make a room, book a room and to plan to hit him. ஏன்னா ஆண்டவர் அப்படியே ரூம் போட்டு பிளான் பண்ணாரு. Is that God planned you something like that? நமக்கு தீமை உண்டாக வேண்டும் என்று. Is that God wants to make a bad things for us? வேதம் சொல்லுகிறது, God says உன்னை குறித்து about you நன்மையான தீர்மானங்கள் தான் இருக்கிறது. I have a good things, good plan about you. ஆகவே தகப்பன்மாரே, My dear fathers, உங்களை குறித்து தேவன் ஒரு நல்ல காரியத்தை நினைத்திருக்கிறார். so God has a great, a good plan about you. ஏசாயா 55ல சொல்கிறார், உன் நினைவு என் நினைவு அல்ல. In Isaiah 55 it says, God says that whatever your plan is not mine. தகப்பன்மாரே, நீங்கள் எத்தனோ நினைவுகளை இப்பொழுது நினைத்துக் My கொண்டிருக்கலாம். dear father, you may think about many things in your ஆனால் mind. உங்களுடைய நினைவை காட்டிலும் அவர் சொல்கிறார், அது உயர்ந்த நினைவாய் So இருக்கிறது whatever என்று. your thinkings above them, that God thinkings greater than you. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe in that? பார்க்கிற பார்வையை பார்த்தா நம்புற மாதிரி இல்ல. So when he says I can't believe it, ஏன்னா நடக்கிறது நன்மையாவா இருக்குது. what's happening is that for goodness. நான் எதை பண்ணினாலும், அதாவது சில நேரம் ஏதாவது ஒன்று பண்ண நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க இந்த அப்பா அம்மா. So the fathers always think to do some good things. ஸ்பெஷலி பிரதர்ஸ், The brothers, they want to do some good things. அவங்க நல்ல எண்ணத்தோட தான் அதை வாங்கிட்டு போயிருப்பாங்க. So for a good thought they bought that. ஆனா வீட்ல போய் நடக்கும் பாருங்க. So when they go home, what happened at home? அதை வாங்காமலே இருந்திருக்கலாம். Better not to buy that. அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம். Better not to talk சோ about it. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கும். So maybe you have that kind of experiences. அது இருக்கட்டும். Let it be. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், But God's word says, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிறேன், but God says about you I have a plan. அது தீமை அல்ல. That is not for bad things. ஒவ்வொரு தகப்பன்மாரும் அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். Each father says this. என்னை குறித்து About me தேவன் நினைத்திருக்கிறார், God thinks அது தீமை அல்ல, that is not for bad. அது நன்மை. That's for goodness. இது எப்படிங்க ஆகும்? How it's going to be? நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு ஆகும். When you believe it is going to happen. நீங்கள் அதை நன்மையாக எதிர்பார்க்க வேண்டும்.
you need to expect that for a goodness. அதை நன்மையாகவே நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். You have to pray for a goodness. அப்பொழுது அது நன்மையாக உங்களுக்கு பலிக்கும். So it will turn everything into goodness for you. வேதத்திலே ஒரு தகப்பனை பார்ப்போம் இப்பொழுது. In Bible we'll see one father. ஒரு அப்பா, நிறைய அப்பா இருக்கிறாங்க. நம்முடைய டைமுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு அப்பாவை பார்ப்போம். So we're going to see one father. நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். In Judges அந்த முழு அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், when you see all the chapters, அங்க மனோவா என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். there's a man called Manoah. ரொம்ப நாளா பிள்ளைகள் கிடையாது. He don't have children. மனைவி வயலுக்கு போயிருக்கா. The wife, she went to the field. திடீர்னு ஒரு நாள் பிரகாசமுள்ள ஒரு மனுஷன், இந்த மாதிரி ஏஐ எல்லாம் கிடையாது, லிட்டரலா ஒரு மனுஷன் பிரகாசமாய் உயர வந்து நின்னு அவனோட பேசிட்டு இருக்கிறார். So there was a man, tallest man with a bright dress. He came and appeared and he spoke to her. அந்த காலத்திலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் டெய்லி நடந்தது கிடையாது. So those days this kind of experience won't happen every day. So இவளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. So it's so amazing for her. அந்த மனுஷன் இவளுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். That man, he spoke some word to the lady. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். You going to give a birth to a child. இந்த குழந்தையை நீ இப்படித்தான் வளர்க்க வேண்டும். You need to grow the child something like this. So இவ எல்லாத்தையும் கேட்டுட்டு, so he heard everything. தலதெறிக்க ஓடி வரா. And she ran to the home. ஏன்னா அந்த பெண்களுக்கு வந்து ஏதாவது கண்டா கேட்டா உடனே சொல்லிரணும். ஓடி தலதெறிச்சிட்டு போய். All the women, when they hear, when they see something, they just run and go and tell to other people. சரியான இடத்துல சொன்னா சரியா இருக்கும். So if she go and say to the right time, right people, it will be right. தவறான இடத்துல போய் சொன்னால் பிரச்சனை தான். If you go and tell to the wrong place, it will become wrong. ஓடி போய் தன் கணவனிடத்தில் சொல்லுகிறார். She ran and say to the husband, இப்படி ஒரு வெளிச்சமான பிரகாசமுள்ள முகமுள்ள ஒரு மனிதனை கண்டேன். I saw a bright man. அவர் இவ்விதமாக சொன்னார். He says something like this. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், நீ அந்த பிள்ளை இப்படி தான் வளர்க்க வேண்டும். So you will get a child and you need to grow the child like this. இந்த தகப்பன் என்ன செய்றார்னா, this father, what he is doing, நியாயாதிபதிகள் 13:8 வாசித்தோம் என்றால், so in Judges 13:8 we see we read like this. மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இங்க பாருங்க, இப்ப இவர் ஜெபம் பண்றார். விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று சொன்னான். So here Manoah was praying like this in verse 8. Then Manoah prayed to the Lord and said, "Oh my Lord, please let the man of God whom you sent come to us again and teach us what we shall do for the child who will be born." So இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விட்டது. So this prayer is heard. திரும்பவும் அந்த வெளிச்சத்தில் உருவாகினதான்னு சொல்ல போன தேவதூதன் மீண்டும் ஒரு விசை காட்சி அளிக்கிறார். So the angel appear again. பாருங்க, இந்த தகப்பனுடைய ஜெபம், the father's prayer. நல்ல கவனிங்க. நிறைய தகப்பன்மார் என்ன செய்வாங்கன்னா, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, தாய் ஜெபிப்பான்னு தாய் தலையிலே போட்டுருவாங்க. So many of the fathers, they always says mother will pray and they will give the burden to the mother. அதனால தான் நிறைய இடத்துல தாய்மார் சங்கம் இருக்கு, தகப்பன்மார் சங்கம் கிடையாது. So there is women's fellowship, there is no men fellowship in many places. ஏன்னா எல்லா தகப்பன்மாரும் தாய் தலையில போட்டுருவாங்க. So all the burdens they give it to the women. இல்ல Not like that. தகப்பன் தான் ஜெபிக்க வேண்டும். The father should pray. தகப்பன் தான் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். So the father should take the responsibility. தாய் ஜெபிப்பார்கள், the mother will pray. ஆனா தகப்பனாகி உங்களுக்கு தேவன் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருக்கிறார். So God has given a special grace for you. மனோவா கேக்குறாரு, அதே தேவதூதனை, அதாவது என் மனைவி பார்த்த அதே தேவதூதனை நான் பார்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். The Manoah was praying like this, my wife saw the person, the angel, I want to see the same angel. அன்னைக்கு பார்க்கிறார். அப்பொழுது பாருங்க 12 வசனம், அப்பொழுது மனோவா, அதாவது இந்த தேவதூதன் வந்துட்டாரு, இந்த தேவதூதன் இடத்திலே இவர் கேட்கிறார். So the angel appeared to Manoah. Now Manoah asking to the angel, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். So now let your words come to pass, what you will be the rule to boy for his life and his work. பாருங்களேன், எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம். What a great prayer it is. எவ்வளவு அருமையான ஒரு கேள்வி. What a wonderful question it is. இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும்? So how can I grow the child? So அந்த தேவதூதன் ஒரு முறையை சொல்லுகிறார். So the angel says some rules to the father. விதமாக தான் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும். So such a way you need to grow up your child. ஒவ்வொரு தகப்பனுக்கும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய கிருபை என்னவென்றால்,
விண்ணப்பம் செய்வது. So the great grace given to all the father is to pray. நீங்க நினைக்க கூடாது, அதாவது ஒரு மகனாக பிறக்கும் பொழுது When you born as a child, வீட்டுல சிங்கம் தான். you are a lion at home. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்க வந்து செல்லமா வளர்த்திருப்பாங்க. So the father and mother, they grow the child as a good child. அதே மகன் புருஷனாகிறார். So that same child become a husband now. அது பிறகு தகப்பனாகிறார். So then he become a father. அதே நபர் தான், the same person. ஆனா சாயல், அதாவது அல்லது ஒரு பாத்திரம் வித்தியாசமாக So இருக்கிறது. his position keep on changing. அதாவது இப்ப என்னுடைய மகன் வந்து 2 மகன்மாரும் திருமணம் பண்ணி அவர்களுக்கும் பிள்ளைகள் So இருக்கிறது. my 2 boys, they got married and they have children. ஆனா இன்னும் நான் அவங்கள வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் பாப்பேன். Now still I'm looking them as a child. ஏன்டா இப்படி இருக்கற? Why are you like that? ஏன் உன் முடி இப்படி இருக்கு? Why your hair is like that? ஏன் முகம் வாடி போய் இருக்கு? Why your face is so weary? சாப்பிட்டியா? Did you eat? அவன் அது மனைவிக்கு கேட்ட என்ன ஆகுறது? Oh, if the wife heard, what happened? என்ன நான் என்ன சாப்பாடா கொடுக்கலன்னு கேட்பானா? She will say, why I'm not giving food or what? ஆனா இந்த தாய்மாருக்கு, if the mother, அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பாசம், the mother and father has the love towards the child. மகனாக ஒருவேளை பெற்றோருக்கு அவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாகவே இருப்பார். So he will be blessed child for the parents. சில நேரம் அதே மகன் ஒரு கணவனாக ஆகும் பொழுது, So when he become a husband, அவருடைய கேரக்டர் மாறுது. so his character is changing. அதே போல தகப்பனாகும் பொழுது So when he become a father, திருப்பி மாறுது கேரக்டர். so his character is again changing. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? What we telling? ஐயோ நான் பிள்ளையை நல்லா தான் வளர்த்தேன். So I grew up my child very good. கட்டி கொடுத்த இடத்துலலாம் இப்படி பண்ணிட்டாங்க. So when I gave the child to the wife, then my child has become something different. அவ அப்படியே கெடுத்துட்டா. So she totally changed my son. அவ அப்படியே மாறிட்டான். So she changed completely. நிறைய இந்த மாதிரி பேச்சு வரத பார்த்திருக்கிறோம். I listen many verses like this. கிடையாது. No, it's not. இதற்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். We have to do work. இந்த சிங்கம் போல இந்த மகன் வருகிறார் அல்லவா? So this man is coming as a lion. ஒரு சிங்கியின் கையில கொடுக்கிறார்கள் So அல்லவா? they're giving to the lioness. அந்த சிங்கியும் இணையணும். The lion is to join with the lion. இணைஞ்சாதான் அந்த சிங்கமாக When இருக்கும். they both join together, they become a lion. புரியுதா உங்களுக்கு? வீட்டிலேயும் அவர்களுக்கு இடம் அளிக்க வேண்டும். So you have to give place at home. எல்லாவற்றுக்கும் மேலாக Before all these things, திரும்ப சொல்லுகிறேன், again and again I'm telling, உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. you have a responsibility. உங்களுக்கென்று தேவன் ஒரு காரியத்தை God வைத்திருக்கிறார். has kept something for you. அதை நீங்கள் அந்த என்ன சொல்லுவோம், அந்த பகுதியை, அந்த தகுதியை, அந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள You வேண்டும். have to take the responsibility, the authority in your hand. நான் அதாவது நான் ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்த ஒன்றுதான், நிறைய நேரங்களில் வீடுகளிலே, இப்போ எங்கள் வீட்லேயும் அப்படி, அதாவது எங்கள் அம்மா அப்பா வீட்லேயும் அப்படி தான், நம்ம குடும்பத்தில் அப்படி தான், பிள்ளைகள் தவறெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா வராப்பாங்க. So in my olden days, I saw in my home and your home, when the child do wrong, father say, mom is coming. அம்மாவை வந்து புலி மாதிரி காட்டி விட்டுருவாங்க. They show like mom as like a tiger. அப்போ அம்மாவை கண்ட உடனே பிள்ளைகளுக்கு வரும் புலி மாதிரி பார்ப்பாங்க. So when mother comes, the children look like a tiger. இன்னொரு தகப்பன் தான் போதிக்க வேண்டும். The father should teach the children. நீங்க நீதிமொழிகளிலே பார்த்தீர்கள் என்றால், when you see in the Proverbs, நீங்க நீதிமொழிகளை தகப்பன்மார் நீங்கள் வாசித்து பாருங்கள். the fathers read the Proverbs. தகப்பன்மார் தான் புத்தி சொல்கிறவன். The fathers, he is the one who is giving the good counseling to the children. அம்மாட்ட போ, அம்மா சொல்லி கொடுப்பாங்க, கிடையாது. Go to the mother will teach you. It's not like that. அந்த புத்தி சொல்லுவதற்கான அந்த புத்தியையும் அந்த ஞானத்தையும் தகப்பன் கையில் தேவன் கொடுத்திருக்கிறார். God has given a good knowledge for you, wisdom for you to teach your children. வெறும் சம்பாதிப்பதற்காக ஒரு தகப்பன் இல்லை. Not a father is not just to earn money. என்னவோ தெரியாது, எல்லா கல்யாணத்திலயும் 128வது சங்கீதத்தை வாசிச்சிருவாங்க பாருங்க. So in all the weddings they read Psalms 128. அதுல சொல்லிருவாங்க, அந்த புருஷனுக்கு சொல்லுவாங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். So you will eat whatever the labor from your hand. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய்னோனே நம்ம வேலை நம்ம கையால உழைக்கணும், நம்ம உழைக்கணும்ங்கற அந்த மைண்ட் செட் வந்துருது. As soon as they say you will eat the labor of your hand, so what they think that I need to earn money. ஆகவே திருமணமான உடனே அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிப்பார்கள் என்றால், முதலாவது சம்பாதிக்கத்தான் துடிப்பார்கள். So as soon as they got married, they just start to work hard and get to earn money. ஒரு பிள்ளை பிறந்துச்சுனா, one child born, ஒரு சாதாரணமா வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. they will just work normally.
இன்னொரு பிள்ளை The பிறந்துச்சுன்னா second child born, தலைதெறிக்க ஓடுவாங்க, they just run something simply ரெஸ்டே like எடுக்க that. மாட்டாங்க. They won't take a rest at ஏன்னா all. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, What they think, நான் சம்பாதிக்க வேண்டும். because I need to earn money. அது பெண் பிள்ளை பிறந்து விட்டால் If the a girl child born, ஐயோ தூக்கமே போயிரும். oh, they won't sleep at all. இவங்க அந்த தகப்பனுடைய பொறுப்பை எடுத்து மண்டைக்குள்ள போட்டு ஓடுறதுனால, So as they're taking the responsibility as a father and they just keep on running, அந்த புருஷன்கிற அந்த கேரக்டரை கூட அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பண்ண முடியல. அந்த கேரக்டர்ல உங்களுக்கு வாழ முடியல. so they can't live as a husband character. உண்மைதான், மனைவி தூண்டி விடுவாதான், போய் சம்பாதிங்க, இப்படி இருந்தா சரி வருமா, அதையும் சொல்லுவாதான். So wife also say that go and earn money. Yes, it is. ஆனா But still, நகை தேடணும், நகை we need to search for jewels. பிள்ளை பெண் பிள்ளைன உடனே நகை நட்டு தேடணுங்கிறத மனசு. So as a daughter, the girl daughter, you will search for jewels. சோ அதனால காலையில அதிகாலமே வேலைக்கு போயிடுறாங்க. So they wake up early morning, they go for a work. பிள்ளை தூங்கிட்டு இருக்கு, The child is sleeping. நைட் வராங்க, The father is coming in the night. பிள்ளை தூங்கிட்டு The இருக்கு. child is sleeping. அப்ப அந்த பிள்ளையோட தகப்பனுக்கு ஒரு விதமான உறவு இல்லை, பிள்ளைக்கும் அந்த உறவு இல்லை. So the child and father, they don't have the relationship. தகப்பன்மார் அதை செய்யக்கூடாது. The father should not do like that. ஒருவேளை நீங்க பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டாங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நீங்க நினைக்கலாம். Maybe my children has grown now, I don't have time now. இப்ப நகை இல்லன்னா, If you don't have the jewels, ஆண்டவர் ஒரு பெரிய கம்பெடுத்து வாங்க போறாரா? God is take the stick and they will discipline you or what? நகை இல்லன்னா ஆண்டவர் வந்து வரிசையா வந்து எவ்வளவு நகை வச்சிருக்கிற, எவ்வளவு நட்டு வச்சிருக்கிற கேட்பாரா? If God is going to ask you what you have, the jewels, he will ask you or what? இல்ல, No. உன்கிட்ட ஒரு பிள்ளையை கொடுத்தேனே, I gave you a child. நீ எப்படி வளர்த்த? How you grow the child? அந்த மனோவா கேக்குறாரு பாருங்களே, The Manu was asking, பிள்ளையை நான் இப்படி வளர்க்கணும். how can I grow my child? அதுதாங்க முக்கியம். That is very important. இது என்ன ஆச்சுதுன்னா, What happened now? நம்முடைய கல்ச்சர் இருக்குல்ல, Our culture, நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்திருப்போம். we are coming in different places. அந்த ஊருக்கு தக்கதாக நகை போடணும். According to our place, we are going to give the jewels to our children. இப்ப நீங்கலாம் இந்த ஊர்க்காரங்க தானே? Now you're becoming this citizen of British citizen. நகையை பத்தி பேசாதீங்க. Don't talk about the jewels. எந்த வெள்ளைக்காரிய பெரிய பெரிய கொடி, அந்த கொடி இந்த கொடி மாட்டிக்கிட்டு எந்த வெள்ளைக்காரி போறா? Which white people wearing all these jewels? எங்கேயாவது பாத்துறீங்களா வெள்ளைக்காரி தாலிக்கு மேல தாலி போட்டு, அட்டியல் போட்டு, ஒட்டியல் போட்டு, ஒட்டியான போட்டு? Did you see any white women wearing all the jewels? ஆமா, பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படி ஒரு இங்கிலீஷ் மட்டும் பேசிக்கிட வேண்டியதுதான். So we can talk like I'm a British citizen and talk like English words. ஆனா இந்த இடம் வந்தோடனே அப்படி பச்சை தமிழன், மரத்தமிழன் ஆகிற So வேண்டியது. when you come in this place, you'll become a Tamil people. இல்ல, No. பிபிலிக்கல் கல்ச்சர் தான். It's always the biblical இன்னைக்கு culture. அநேகர் இன்றைக்கு இந்த சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒன்று தான் அந்த மனுஷனுடைய தலையில இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். All the men, they have their thought in their mind that I need to earn money. ஏன்னா சங்கீதம் 128 சொல்லிட்டுல, Because 128 Psalm says, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். you will eat the labor of your hand. இந்த கரம் எதற்குங்க? Why this kind of culture? பிள்ளை அரவணைக்கிறதுக்காக. So you need to why you have this hand? You need to hug your children. அதுதான். That is the thing. ஈவன் மனைவியும் அதே மாதிரி தான். The same wife too. புஷ் பண்ணிடுவா, போங்க வீடு வாங்குங்க, வேலை வாங்குங்க, அதை வாங்குங்கன்னு போட்டு விரட்டிட்டு, She always say go earn money, buy houses. எல்லாம் வந்த பிறகு Everything is they got. எனக்கு இந்த நகை வேணாங்க, I don't want them எனக்கு இந்த jewels. வீடு வேணாங்க, I don't want this house. நீங்க தான் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. You have to spend a time with me. நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல, You have to tell in the early time. டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு. You have to tell early time that spend a time with me. அப்போ சிங்கம் மட்டும் இல்ல, சிங்கியுடைய பிரச்சனை இருக்கு. So it's not only lion, the lioness problem also there. புரியுதா? Yes. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டேனால அவங்களுக்கே மட்டும் கிடையாது. So it's not Father's Day, the message is for only for the fathers. நம் மனம் மறுரூபமாக வேண்டும். So our mind should renew. இந்த கல்ச்சர் இப்படி சொல்லுது, அந்த கல்ச்சர் இப்படி சொல்லுது, வேண்டாம். This culture is saying something like this, that culture is something saying no, that's not like that. சில நேரம் திருமணத்துக்காக வருவாங்க, அந்த ப்ரொபோசல் பேசி வருவாங்க. So they come like to talk about the proposal. அப்போ நான் அந்த கல்யாண சிலரெல்லாம் அவங்களே பார்த்துட்டு தேவ சித்தத்துக்கு எங்க கிட்ட வருவாங்க. So they all saw that the marriage proposal, they will come to us for the prayer. நம்ம என்ன சித்தத்தை சொல்றது? What can we say the will of God to them? நீங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்கிட்டீங்கல்ல, You both already spoke. அப்புறம் சொல்லுவாங்க இந்த கல்யாணத்தை நடத்துங்கம்மாங்க. So please do this wedding. அப்ப நான் கேட்பேன், I will tell them, இது பர்கர் நம்ம ஸ்ரீலங்கால சிங்கள மாதிரியா, பர்கர் மாதிரியா, இல்லாட்டி மதுரையா, திருநெல்வேலியா, இல்லாட்டி இங்கிலீஷ் மாதிரியா
கேட்கணும். ஏன்னா என்ன முறையில நீ கல்யாணத்தை வைக்கணும்னு என்று நீ விரும்புகிறாய்? So I will ask what kind of a culture you want to have this wedding, what kind of a places, what culture you want to have the wedding. பேசும்போது மட்டும் வெள்ளைக்கார மாதிரி பேசுவாங்க. So when they talk like a white people. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க தெய்யதக்கான்னு அங்க ஒரு ஆட்டம் இருக்கும். So the next day they will behave like village people. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா மாதிரி ஆயிருவாங்க. They will become like a North India the next day. அது ஒரு 7 நாள் அவங்க கொண்டாடுவாங்க. They will celebrate 7 days the wedding. பிறகு தமிழ் மாதிரி ஆயிருவாங்க. Then they will become like a Tamil again. 7 தட்டு கொண்டாந்தியா 9 தட்டு கொண்டாந்தியா? They will search for 7 plates or there or 9 plates or there. ஆமாவா இல்லையா? Yes or no? நாங்களும் அப்படி கிடையாதுங்க. We are not like that. பேசாம சட்டை உடுத்துறதோட வா. Just wear the dress and come. எத்தனை முறைகளை பேசுகிறோம்? How many ways we are talking? யாருக்காக இதை செய்கிறோம்? Who we are doing all these things? மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக. Oh, we do pleasing the man. மனுஷர் பார்க்க வேண்டும் என்று. Because the man need to please. வேண்டுமே வேண்டாம். Don't do like that. மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஒரு தகப்பனாக வாழ வேண்டாம். The father should not leave to please other man. மனுஷர் பார்க்க வேண்டும் என்று ஒரு குடும்பமாக வாழ வேண்டாம். So to please other people, don't grow as a family. கர்த்தர் என்னை பார்க்கிறார். God is watching me. கர்த்தருடைய அன்பினாலே. God is love. கர்த்தர் எப்படி சொல்லுகிறார்? God is saying something like this. அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். Let's learn to live according to the word of God. ஏன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வருகிறோம்? Why we come here every Sundays? ஒருவரை ஒருவர் பார்க்கவா வருகிறோம்? Or we come here to see one another? இல்ல 6 நாள் பேண்ட் ஷர்ட்டோட தான் ஓடிட்டு இருக்கேன், 7வது நாள் தான் சாரி உடுத்துறேன், அதனால நம்ம வருகிறோமா? So 6 days I'm wearing pant and shirt, the 7th day I'm wearing sarees, so I'm coming to church. Or we coming like இங்க that? வந்தா தான் நான் ஒருத்தர் பார்த்துக்கலாம். So when we come here I can see one another? இல்ல. No. இங்க ஏன் வருகிறோம்? Why we are coming here? 6 நாளும் நான் எப்படி வாழ வேண்டும்? 6 days how I need to live. மனோவா கேக்குறாரு. The Manu asking, எப்படி இந்த பிள்ளையை நடத்துறது? how can I lead the child? போதகர் அதே தான் சொல்லி கொடுக்கிறார். The pastor says something like this. எப்படி இவர்களை நடத்துவது? How can I lead these people? அதற்கு தான் நாங்கள் வருகிறோம். That's why we are coming here. உண்மைதான். It is true. நமக்கென்று ஒரு கல்ச்சர் இருக்கிறது. We have a culture. அதை நாங்கள் விட்டுவிட We தேவையில்லை. should not leave the culture. ஆனாலும் But still, வேதாகமம் என்ன சொல்கிறது? what the Bible says, நாம் தான் அதை மாற்ற வேண்டும். we have to change. அதை தகப்பன்மார் தான் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும். The fathers need to take a decision. நிறைய நேரம் தீர்மானம் எடுப்பதிலே அவங்க வந்து சிங்கி கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த சிங்கம் இருக்குல்ல, The lion gives the decision making to the lioners. இத வாங்குவோமா வேண்டாமா? Can we buy this or not? இது உடுத்துவோமா வேண்டாமா? Can we wear this or not? போவோமா வேண்டாமா? Can we go or not? நீங்க தீர்மானம் எடுங்க. You decide. நீ அதுக்காக வந்து இப்ப இங்க அது வேற பிரச்சனை இருக்குல்ல, என்னது சுதந்திரம் இல்ல? Independence. இங்க சுதந்திரம் இல்ல, என்ன சுதந்திரம் அது? Freedom. ஃப்ரீடம். Women freedom. ஓ அது வேற சரியா இருக்கும். ஐயோ இந்த ஃப்ரீடம்னு ஒன்று நான் வந்து அமெரிக்காவில் போய் ஆண்டவர் வந்து ஜெபிக்க சொன்னார் அந்த ஒயிட் ஹவுஸ் கிட்ட. God told me to go to America and pray to the White House. அது பக்கத்தில் வந்து ஒரு டார்ச் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டாச்சு ஒன்று. There was a statue holding the torch. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் ஒரு ஜெசபெலி நாவி இங்க சுத்துது, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படினாரு. God says there's a Jezebel spirit roaming around here, go and pray there. அப்ப எனக்கு கூட்டி போனதுக்கு அந்த ஆள் யாரு அப்படினு கேட்டேன். So when they took me I said who's that person? ஐயோ அது ஒரு பெண். They saw it's a lady. விடுதலை பெண். It's a freedom lady. ஓ பெண்ணா? Oh, it's a lady. அதுக்கு பக்கத்துல தான் ஹார்பர். There was a harbor next to the statue. 500 வருஷத்துக்கு முன்ன நிறைய பேர் கப்பல்ல தானே போனாங்க. So 500 years before they all travel in the ships. அப்ப அமெரிக்காவுக்கு இந்த அம்மா கையை நீட்டிட்டு ஃப்ரீடம்னு உள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. So the statue shows the torch and show freedom and make everyone to enter into the US. எல்லாம் உள்ள ஃப்ரீடமா போனாங்க பாருங்க. So everyone enter into the US as a freedom. இப்போ என்னன்னா what happened now? வீட்டுக்கு வந்து தகப்பன் நீங்க தானே. So you are the father of your home. ஆனா இன்றைக்கு But today தகப்பன் யார் என்றால் who's the father? அரசாங்கம் தான் தகப்பனா இருக்குது. So the government is a father. கவர்மெண்ட் தான் தீர்மானிக்குது. So government is taking decision. பிள்ளை அடிக்கணுமா அடிக்க கூடாதா? So if you hit your children or not, the government is taking பிள்ளை decision. கடிந்து கொள்ள வேண்டுமா கடிந்து கொள்ள கூடாதா? Do you need to discipline a child or not? The father. இன்னைக்கு முழு உரிமையும் யார் கையில் இருக்கிறது? So all the authority whose hand it is? தகப்பன் கையில் இல்லை. It's not in the father's hand. புருஷன் கையில் இல்லை. Not in the husband's hand. மகன் கையில் இல்லை. It's not in the child's hand. இன்னைக்கு அரசாங்கம் கையில் இருக்கிறது. It's in the government's hand now. அந்த உரிமையை நாங்கள் விடுதலை என்று நினைத்துக்கொண்டு So we are thinking that authority as a freedom. ஆனா இன்றைக்கு எல்லாருடைய விடுதலையும் இல்லை. So there is no freedom for everyone now. புரியுதா உங்களுக்கு? Or you understand? பேசிர முடியாது. We can't talk.
நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன வந்தப்போ 20 years before if I came, when I came, நம்ம கொஞ்சம் பிள்ளைகள் எல்லாம் கடிச்சு பேசி பழக்கம்ல. I always have the habit to discipline a child. நான் ஒரு பிள்ளையை கடித்து கொள்ளும் பொழுது When I discipline a child, அந்த டீச்சர் சொன்னாங்க, ஐயோ கடிச்சு கொள்ளவே முடியாது. so the teacher said, no, you can't talk like that to the child. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக நான் சுவிட்சர்லாந்து போன பொழுது, So 5 years before when I went to the Switzerland, அங்க ஒரு பிள்ளை வந்து அவங்க அம்மாவை எதிர்த்துக்கிட்டு நிக்குது. so the child is standing against a mother. எனக்கு அவங்க நல்ல ரிலேஷன்னால சொல், ஏய் ஓங்கி அடிச்சனா பாரு அப்படின்னு. So their relation to me, I said, a child, if I hit you, what? அது உடனே நினைச்சு பாருங்களே. The child just shows the face to me. நான் சொன்னேன் அடிச்சனா பாரு. I said again, if I hit you, அவங்க அம்மா சொன்னாங்க உங்களை போலீஸ்ல தள்ளிடுவாங்க. the mother says the police will take you. ஐயோ அப்ப நாங்க 24 hours போலீஸ்ல தான் நானா இருக்கணும். So 24 hours I need to be with the police. என்னங்க? What's happening? வேதம் என்ன சொல்லுகிறது? What the Bible says. பிரம்பை கையாளாதவன் If someone is not holding a stick, discipline a child, பிள்ளையை பகைக்கிறான். they are against the children. நீங்க நீதிமொழிகள் 23 வாசித்து பாருங்கள். So when you read Proverbs 23, தகப்பன்மாரே the fathers, சம்பாதிக்கிறது மட்டுமல்ல உங்களுடைய பொறுப்பு. not only earning is your responsibility. ஒருவேளை இப்பொழுது ஒன்று செய்ய முடியாவிட்டாலும் If you can't do it now, முழங்காலில் நீங்கள் you நிற்கலாம். can stand in your knees. ஆண்டவரே என்னால கண்டிக்க முடியாது. God, I can't discipline my child. என்னால பேசவே God, முடியல. I can't talk to my நீர் child. பேசும் என்று You சொல்லலாம். speak to my child. நாம் அட்லீஸ்ட் ஜெபிக்கலாம். At least we can pray. பாருங்க ஈசாக்கு வந்து தன் மனைவிக்காக ஜெபித்தாராம். Isaac prayed for his wife. என்னது குழந்தை இல்ல. My wife doesn't have any child. ஈசாக்கு ஜெபித்தான். Isaac prayed. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார். God gave the child to them. நீங்க எல்லாத்தையுமே சாராள் கையில தூக்கி போட்டுற கூடாது. So you can't give everything to the Sarah. நீ போய் பெண்கள் கூட்டத்துல ஜெபம் பண்ணு. Go and pray in the women's prayer. இல்ல No. தகப்பன்மாரே, My dear fathers, நீங்க தான் உங்கள் கையில் தான் தேவன் அந்த அதிகாரத்தை God கொடுத்திருக்கிறார். has given authority in your hands. மணிக்கணக்கா முட்டு போடணும்னு No கிடையாது. need to stand in kneels நீங்க for ஒரு hours. வார்த்தை ஆண்டவரிடத்தில் சொன்னால் At போதும். least one word is enough to God. மனோவா என்ன நீட்ட ஜெபமா பண்ணினாரு. Is Manoah prayed a long prayer what? இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கிறது? How can I grow my child? எனக்கு கற்று தாரும். Please teach me. வழி நடத்தினார். God led him. நானும் நீங்களும் Me and you. இந்த நாளில் எழும்ப வேண்டும். We have to raise up in these days. நாங்கள் சும்மா இருக்க கூடாது. We should not sit quiet. அரசாங்கம் ஒருவேளை அதிகாரத்தை எடுத்திருக்கலாம். The government can take authority in their ஆனா hands. நானும் நீங்களும் அபிஷேகம் உடையவர்கள். You and me as anointed person. ஒவ்வொரு தகப்பன் மீதும் ஆரோனின் சிரசிலே ஊற்றப்பட்டதான அந்த எண்ணெய் இருக்கிறது. So each father's head there was a oil poured out, the doses oil poured out the Aaron head. ஒவ்வொரு வீட்டுக்கும் போதகர் தகப்பன் தான். All the house, the fathers is head of the house. நீங்கள் தான் ஆசீர்வதிக்க வேண்டும். You have to bless. அந்த ஒரு பொறுப்பையும் தேவன் உங்கள் கையில் தான் God has கொடுத்திருக்கிறார். given that responsibility in your hands. ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தான். Abraham blessed Isaac. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்தான். Isaac blessed Jacob. யாக்கோபு 12 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தான். Jacob blessed his 12 children. மோசே 12 கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்தான். Moses blessed 12 tribes. அவர்கள் மரிக்கும் முன்பதாக Before they die, சொத்து பத்தெல்லாம் பிரிக்கணும்னு சண்டை போடல. they didn't fight for the properties. ஆசீர்வதித்தான். They bless it. ஆசீர்வதிங்க. You bless. வயசு போனதும் If you old age, ஆசீர்வதிச்சிட்டே in இருங்க. your old age also you bless. புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். Don't murmur always. நாம் நினைக்கிறோம் வயது போனதும் புலம்பிக் கொண்டே இருக்கலாம் When என்று. we are thinking that when we get old age we are just talking murmuring. இல்லை. No. நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது When you bless, அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். the children will become blessed. ஏனென்றால் Why? ஆபிரகாமை போல Because as per the Abraham, ஒவ்வொரு தகப்பனும் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள். all the fathers do you have holding the promises. ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Isaiah chapter 54:13 verse says like this. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அந்த ஒரு வசனத்தை. அது எல்லா அப்பமாரும் தயவு செய்து எழுதி வச்சு உங்க போன்லனால வச்சிட்டு டெய்லி அதை சொல்லுங்க. ஏசாயா 54:13. Write it down in your note and read it daily, say it by your word. நாங்க 84ல இருந்து எங்க பிள்ளைகள் வந்து குழந்தைகளா இருக்கிற நாட்கள்ல இருந்து நானும் பாஸ்டர் அந்த வசனத்தை குடும்ப ஜெபம் முடிச்ச உடனே இதை சொல்லுவோம். இப்பயும் நான் சொல்லிட்டே இருப்பேன். அவங்க கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குன்னு. அது என்ன சொல்லுது எல்லாரும் வாசிப்போமா?
So me and my husband, we after the family prayer, we say this verse along with the children. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். And all your children shall be taught of the Lord, and great shall be peace upon your children. நீங்கள் அதை எப்படி சொல்ல வேண்டும்? How you need to say this? என் பிள்ளை. My child. உங்க பிள்ளை பேரை சொல்லுங்க. What is your children name? என் பிள்ளை சார்ல்ஸ் அண்ட் பிரையன். நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளை பேர்களை சொல்லுங்க. You say your children name. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. Open your mouth and say, என் பிள்ளைகள் my children, சார்ல்ஸ் அண்ட் பிரையன், my children names. யாரால் போதிக்கப்படுவார்கள்? Who they will be taught by? கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். They will be taught by the Lord. ஏன்னா நம்ம சொன்னதை கேட்க மாட்டாங்களே. Because when we say, they not listen. நம்ம தான் சத்தத்தையே உயர்த்த முடியலையே. We can't talk to them. ஏன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்களே. Because the rules something like that. அதனால நம்ம பயப்படுறோம். Because we are fear for that. என்னைக்காவது நாளா சின்ன காலத்துல எங்க அம்மா ஒரு நாள் கூட ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குறேன்னு சொன்னதே கிடையாது. My mother never said, I never heard my mother says I'm stressed. அம்மாவுக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியாது, ஸ்ட்ரெஸ்னு சொல்லனா கூட ஒரே மன உளைச்சலா இருக்குன்னு கூட சொன்னது கிடையாது. My mother doesn't know English, but still she not says that I'm very stressed. நாங்க 10 பேரு. We are 10 children. 6 girls 4 boys. So we are 6 girls and 4 boys. ஸ்கூல் விட்டு வந்த உடனே 2 கிலோ அரிசி இடிக்கணும் நாங்க. So we need to come from the school and we need to grind the flour. ஏன்னா அந்த காலத்துல இப்ப மாதிரி சோப்பரிசி புட்டு என்னது அந்த மாதிரி இடியப்பம்லாம் கிடையாது கடையில வாங்குறதுக்கு. So in these days we are getting instant from the shop. Those days we can't have that kind of shops. அம்மில நாங்க தான் அரைக்கணும். We have to grind it by hand. நாங்க இல்லனா அம்மா தான் அரைப்பாங்க. If we not, mother will grind. வாஷிங் மெஷின் இருக்கல. We don't have the washing machine those days. அம்மா தான் செய்வாங்க. Mother will wash the clothes. எங்க அப்பா வந்து எங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறது மட்டும் எனக்கு நினைவு இருக்கு. I remember my father put the oil on my head. நாங்க 10 பேர் வரிசையா வந்து நிப்போம். We'll just come and stand line 10 people. தேங்கெண்ணெய் எடுத்து தலையில தேய்ச்சு முகத்துல தேய்ச்சு கையெல்லாம் தேய்ச்சு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. So my father put the oil on our heads and our hands and face, and they let us to the church. நான் எங்க அக்காலாம் வழியில போகும்போது தொடன்னு தொடச்சிட்டு போய்டுவோம். இல்ல me and my sisters, we all wipe it off. இல்லனா என்ன மானி மாதிரி தான் ஸ்கூலுக்கு போவோம். So we'll go to the school with the oil faces. ஆனா அவங்க அன்னைக்கு நல்லது தான் செஞ்சாங்க. Because those days they did good. இப்போ தேங்காய் எண்ணெய் குடிக்கவே சொல்றாங்க. Now that they telling to drink that coconut oil. So அந்த நாட்கள்ல அவங்க ஒரு நாளும் மன உளைச்சலா இருக்குன்னு சொன்னதே கிடையாது. Those days I never had my parents say I'm stressed. இதுல வேற சர்ச்சுக்கு போயிடுவாங்க, ஜெப கூட்டத்துக்கு போயிடுவாங்க, சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிடுவாங்க. So my parents go to church and prayer team, they go for the evangelism work also. அங்க போய் அங்க இருக்கிற எஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படா சுவிசேஷம் சொல்லிடுவாங்க. So they will go to the estate and tell to the other people about the God. இப்ப கிட்டத்தட்ட நானும் என் தங்கச்சி இத பத்தி ஆராய்ச்சி செய்தோம். Me and my sister recently we meditate on this. எப்படி இவங்களுக்கு மட்டும் ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்ந்தாங்க? How they live without stress. அப்பதான் கண்டுபிடிச்சோம். Then we'll find it. என்னன்னா நாங்க யாராவது ஒரு ஆள் கிளாஸ் உடைச்சிருப்போம் அல்லது ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன். So if we do some wrong, like breaking a glass or something like that, அம்மா வந்து கேட்டாங்கன்னா யாருமே சொல்ல மாட்டோம். when the mom come and ask, we never open the mouth. அம்மா கேட்பாங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டோம். Mom ask who broke the glasses, we never open the mouth. எல்லாரையும் முட்டு போட்டு So mom says all kneel down. அந்த குச்சி எடுத்து ஓங்கி அடிப்பாங்க பாருங்க. The mom take the stick and she will hit everyone. அடிக்கிற அடியில எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும். So when she hit each and everyone, all the stress will gone. ஏன்னா அந்த ஃபுல் ஸ்விங்ல தான் அடிப்பாங்க. Because she will hit us with this full string. அப்பதான் தெரிஞ்சது நாங்க அடி வாங்குனதுனால தான் அவங்க ஸ்ட்ரெஸ் போயிருக்கு. So because she hit us, so she live without the stress. அடிச்சு முடிச்சேனா சரி வாங்க எல்லாரும் அப்படினு அது பர சமாளிச்சிடுவாங்க. After that she will say, okay, let's go. இப்பதான் அடிக்க முடியாதுல்ல. Now we can't hit. அந்த பிள்ளைங்க நாங்க உள்ளதான் எல்லாம் இருக்குது. So the child will show the face, the mother will show the face. We all having inside everything. புருஷனை பார்த்து மனைவியை பார்த்து எல்லாம் உள்ளுக்கே கிடக்கு. So we just anger to the husband and wife, but we can't hit anyone, so we'll put everything in our heart. ரெண்டு உதைச்சவன ஸ்ட்ரெஸ் போயிடும். So if we hit, the stress will go. அந்த பிள்ளை தெரிந்துரும். So the child will also grow in discipline. அதுவும் திருந்த மாட்டேங்குது. So the child is not growing in discipline. அது உள்ள எல்லாத்தையும் வச்சிட்டு So the child get everything in the heart and grow as rebellious. தகப்பனுட்டு வேலை The போறாங்க. father also getting stressed and the father will go away. So அதுக்காக படிக்கவும் முடியாது. So now we can't hit now. அதுக்காக ஒரு வசனம் இருக்கிறது. But there is a word for that. அதுதான் உங்களுக்கு பதில் இன்றைக்கு. So this is the answer for you. ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். So each and every day, how many times you can say உங்க பிள்ளைக்கு உபதேசம் பண்ண முடியலையா? So you can't talk to your children. உங்க மனைவியோட பேச முடியலையா? You can't talk to your wife. ஐயோ
அது முகம்லாம் பார்க்கணும். போயிட்டு வைஃப்ட்ட சொல்லுங்க, ஓ சொல்ல முடியல. So they can't talk to the wife because when they say to the wife, the wife's face will change. ஏன்னா நாம அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோம். Because we grow like that. நீங்களாம் அந்த ஒரு வயர் மாதிரி, ஒரே ஒரு வயர் தான். We are like that wire, one wire. சிங்கம் வந்து இந்த ஒரு வயர் Oh, மாதிரி. the lion is like a one wire. நாங்க இந்த சிக்கி செலண்டு கிடக்கு பாருங்க, இந்த மாதிரி தான். So we are the lioness will be like this kind of wires. அவங்க வந்து பேப்பர் படிச்சாங்கன்னா பேப்பர் மட்டும் தான் படிச்சிட்டு இருப்பாங்க. So when they read the newspaper, they will read the newspaper only. எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அதான் பிரச்சனை. This is between me and my husband, we have this kind of problem. நான் சமைச்சிட்டு இருப்பேன். When I cook, பிள்ளைகள் கீழே விழுந்து ஏதோ அழுதுட்டு இருப்பாங்க. the children will cry because they fall down. அப்ப வந்து நியூஸ் பேப்பர் தானே. Those days we have newspapers. இந்த நியூஸ் பேப்பர்லயே இருப்பாரு. So he always read the newspaper. அப்ப நான் எப்ப பிரையன் அழுறான், சார்லி அழுறானே, ரெண்டாவது தடவை அழுறான், மூணாவது தடவை வரும் பாருங்க எனக்கு. So அப்ப பேப்பர்ல தலை தெரிச்சு போய் ஓடி வருவாரு. So I'll say to my husband, go first time and second time he not listen, the third time when I shout then he will go. அப்ப எனக்கும் பழகிருச்சு. இந்த முத 1 2 எல்லாம் போய் இப்ப மூணாவது இடமே முதல் கத்துற மாதிரி கத்துறது. So now I'm like a third time how I shout, now I'm shouting in the first time. உடனே அவர் சொல்றார், உங்க மம்மி அப்படிதான் கத்துவா, அங்க சொல்லிடுறது. So the father says to the child, your mom always like that, she always shouts. ஆனா ஏன் கத்துறாங்கறது சொல்றது கிடையாது. But why shouting he won't say to the children. ஏன்னா அவங்களுக்கு சொல்றாங்க, இந்த சைக்காலஜிகள் சொல்றாங்க, இப்படி ஒரு வயர் தான் சுத்திட்டு இருக்கான். So the psychologist says there is like something like this one wire. அவங்க அப்படியே அமைதி, இடி விழுந்தா கூட பேசாம So they will be quiet, even the thunder comes, even though they will be quiet. இப்போ இடிப்பா, They say it's a thunder coming, oh yeah. நமக்கு ஒரு சின்ன கப்பு கிளம்புது கத்த வேண்டியது. If the one cup fall down, we just go mad. So எங்களுடைய மைண்ட் ஒருவேளை அப்படி இருக்கலாம். So our mind something like this. ஆனா நாங்க எங்களுடைய மைண்ட் படி நாங்க நடக்கிறவர்கள் கிடையாது. So we should not led by our mind. நாங்கள் வார்த்தையின் படி நடக்கிறவர்கள். We have to be led by the word. இந்த வயரையும் நாங்க சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to discipline ourselves. நான் சொல்ல முடியாது, நான் அப்படிதான் கத்துவேன். We can't say that I can't change, I am like this, I will shout. No. இல்ல, நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to discipline ourselves. தகப்பன்மாரே, my dear fathers, உங்களுடைய உரிமை ஒருவேளை அரசாங்கம் எடுத்திருக்கலாம். Maybe the government took your authority. ஆனால் உங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அரசாங்கம் எடுக்க முடியாது. So the word given by God to you, the government can't take it. நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். You are the children of the promised words. எடுத்து வாக்குத்தத்தத்தை உரையுங்கள். Take the word of God and proclaim them by your mouth. அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். Say it by your mouth. அந்த வாக்குத்தத்தம் போய் அந்த பிள்ளையை சரிப்படுத்தும். That promised word will go and heal your children. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது, when you do this, அவர்களுடைய மாற்றத்தை நீங்கள் you can பார்ப்பீர்கள். see the change from your children. தேவன் நமக்கு எதற்காக பிள்ளைகளை கொடுத்தார்? God why gave the children to you? பிள்ளைகளோடு மனமகிழ்ச்சியா இருக்கும்படி. We have to be happy with our children. பிள்ளைகளோடு விளையாடும்படி. We have to play with our children. எத்தனை பேர், எத்தனை தகப்பன்மார் பிள்ளையை தூக்கி அல்லது அந்த தலையை வருடி அரவணைத்து இந்த கையை யூஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? So how many fathers using your hand by hugging your child and happy play with your children? அதுவும் இப்ப பிரச்சனையா இருக்குது. Nowadays it's problem. அப்படி இப்படி தொட்டுட்டா கூட அது கூட பிள்ளை போய் சொல்லுது, அப்பா அங்க தொட்டுட்டார் இங்க தொட்டுட்டாரு. அது வேற பிரச்சனையா இருக்கு. Even the father touch a child, this is my father touching here and there. குழந்தையா இருக்கும் பொழுது, when they are child, எடுத்து தூக்கிக் கொள்ளுங்கள். Take it in your hand. அரவணையுங்கள். They hug them. தடவுங்கள். You just tap them. தோளை தட்டி பேசுங்க. Tap them the shoulder and talk to them. தலையில் தட்டி ஆசீர்வதிங்க. Just bless them with touching their head. கோடி ரூபாய் வாங்கி கொடுக்க முடியாததான அந்த பலம் அவர்களுக்கு உண்டாகும். The strength which not get by the 1,000 pounds and the million pounds, that blessing will come. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். They will get a hope from that. நீங்கள் எவ்வளவு சம்பாதித்து வைக்கலாம். Maybe you earn many monies. சில அப்பாமார் இப்படி சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கேன். I heard many fathers says like this. எங்க ஒரு சொந்தக்காரங்களும் அது தினே சொல்றாரு, என் வேலையை பையனுக்காக வீடு வாங்கி வைக்க வேணும், என் பையனுக்காக இதை செய்ய வேணும். அவரு சாப்பிடாமலும் தூங்காமலும் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமலும் போய் வேலை என்னன்னா அந்த ஒரு மகனுக்காக. So he has one child. Because of the child, he said that I want to buy a house, I want to save the properties for my children. So he just went and worked hard, but he can't spend time with the family, husband and wife. நல்லதுதான் சம்பாதிப்பது. So earning money is good. ஆனா நீங்க சம்பாதிச்ச வீட்டை சில நேரம் அது அந்த பையன் வந்து இருப்பானோ தெரியாது. So the house what you bought, maybe your child can come and take it or what. எங்க அத்தை, அதாவது
பாச சத்யராஜ் அது அம்மா முந்தி வந்து நிறைய பொருள் வச்சிருப்பாங்க, வெண்கலம், பித்தளை, வெள்ளி அடுக்கடுக்கு வச்சிருப்பாங்க. So pastor's mom, she has lots of bronze, silver at home. ஒரு நாள் ஒரு பித்தளை இட்லி பாத்திரம் வச்சிருந்தாங்க. So she has a bronze idli pot. நான் சொல்லுவேன், அத்தை எனக்கு அதை தாங்களே அப்படின்னு. So I said, auntie, give me that. இல்ல அது சத்யாவுக்கு. So she said, no, that's for the Satya. இங்க வந்து அவர் இட்லியா பண்ணிட்டு இருக்க போறாரு. So from here he is making idli or what? கல்யாணம் ஆக முன்ன, சத்யா கல்யாணம் ஆக So முன்ன before pastors got wedding. சத்யாவுக்கு அப்படிமாங்க. So this is for pastor. நான் சொல்ல சத்யா காலத்துல வேற வேற மாதிரி வந்துரும் அத்தை தாங்கன்னா. இல்ல So I asked auntie, in that day he will get many things will come, give me now, she not give. சில அம்மாமா இருக்கிறாங்க, Many mothers like that. தாங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. They won't use. அந்த சில கரண்டி எல்லாம் வச்சிருப்பாங்க எங்க அத்தை, அது வந்து பியூர் சில்வர் மாதிரி இருக்கும், அப்படியே மூடி மூடி வச்சிருப்பாங்க. அது சத்யாவுக்கு. So she always have that lantel, the silver. She not say give to me. She says that this for Satya. கடைசியில் சத்யாவும் யூஸ் பண்ணல. After that, pastor not use. நானும் யூஸ் பண்ணல. I didn't use. அது எவனோ திருடிட்டு போயிட்டான். Somebody stole that. பாத்தீங்களா, சிலது வந்து அந்த காலத்துல எனக்கு தெரியும், சோஃபால நம்மள உட்கார விடவே மாட்டாங்க, ஒரு பெரிய ஷீட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுல உட்காரவும் விட மாட்டாங்க. In those days, they not let us to sit in the sofa. They just cover it up. கப்பன் சாசர் எல்லாம் ஷோ கேஸ்ல தான் இருக்கும். So the cup and sauce is always in the showcases. நமக்கு அது தரவும் மாட்டாங்க. They not give to us. அதுல பள்ளியும் கரப்பாம்பூச்சி குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. So the cockroach and the lizard will be inside. நான் நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி உபதேசம் பண்ணுவேன். I give counseling to the women's like this. கவுன்சில்ல இது ஒரு கைண்ட் ஆஃப் உபதேசம். This like a preaching to the நான் சொல்லுவேன், women's. நீங்க யூஸ் பண்ணலனா உங்க மருமக வந்து யூஸ் பண்ணுவா. If you not use, your daughter-in-law will come and use. உடனே அந்த கப் செட் எல்லாம் எடுத்துருவாங்க. They will just take everything out. யூஸ் பண்ணவே மாட்டாங்க. They won't use it. யூஸ் பண்ண கொடுக்கவும் மாட்டாங்க. They not give to use. இந்த நாள் நல்ல நாள். Today is a good day. இந்த நாள் களிகூறுகிற நாள். So this is the day to rejoice. தகப்பன்மாரே, இந்த நாள் தான் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும். Fathers, today is the good day to spend time with your இந்த நாள் children. தான் நீங்கள் அவர்களோடு பேச முடியும். Today is a good day to speak to them. நான் சொல்லுவேன், எங்க ஊர்ல வந்து 21 வயசு கிட்டத்தட்ட, இப்ப அதெல்லாம் கிடையாது. முந்தி சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு 21 வயசு. So those days they say 21 age 21 is a good age to get married. சோ அதுவரையும் தான் அந்த தகப்பன் கைக்குள்ள இருப்பாங்க. So in that 21 age the children will be under the parents. பிறகு கல்யாணம் கட்டி கொடுத்த உடனே மனைவியின் கையில இருப்பான். So after they got the wedding, the boy will be under the wife. அப்போ அந்த பொண்ணு கையை போட்டுக்கிட்டு இப்படி போகும்போது வயித்தெரிச்சலா இருக்கும். So when the girl put the hand inside, will get a அது இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ் வயித்தெரிச்சல். நீ உன்னோட 21 வருஷம் அந்த பையனோ பொண்ணோ இருந்தாங்கல்ல. So that 21 years the child will be with you. நீ கொஞ்சம் கையை போட்டுட்டு நடந்துக்கலாம்ல. You can hold your child and walk. அந்த பிள்ளை தொங்க வரும்போது விடு எனக்கு வேலை இருக்கு, விடு எனக்கு வேலை இருக்குன்னு யாரோ ஒருத்தர் தொங்கும் பொழுது இங்க வயித்தெரிச்சல் வருது. So when the wife come and hold the hands, you will get angry for that. எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. So everything has a time for அந்த that. காலத்தில் அந்த காரியத்துக்கு செய்வோம். God will do everything in his right time. காலம் போய்விட்டது என்றால் If the time is gone, அது திரும்பி வராது. it won't come again. ஆனா நானும் நீங்களும் பாக்கியவான்கள். You and me are blessed. ஒருவேளை இந்த காலத்தில் நீங்கள் துன்பத்தை அனுபவித்திருக்கலாம். Maybe these days you may go for some problems. குடும்பத்தில் தீமை தான் உண்டாகி இருக்கலாம். Maybe in your family some problems happen. நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்க விரும்பினேன். I want to become a good father. ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தீமை. But I face so many problems. ஆனால் ஆதியாகமம் 50:20 சொல்லுகிறார். So in Genesis 50:20 says, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You plan to do the wicked thing to me. கர்த்தரோ அதை நன்மையாய் மாற்றினார். But God changed everything to good. எல்லா தகப்பனுக்கும் கர்த்தர் எல்லா தீமைகளையும் இன்று நன்மையாய் மாற்றப் போகிறார். All the past fathers, God will change everything for good. எல்லா தகப்பனும் தாய்மாரும் இப்பொழுது விசுவாசிங்கள், தீமைக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நன்மையாய் மாற்றி தர போகிறார். Father and the mother think now God will going to change all your burdens into joy. சீமேயி என்கிறவன் ஒரு நாள் தாவீதை தூஷித்துக் கொண்டிருந்தான். There is a person Shimei, he just all the time blaspheming King David. 2 சாமுவேல் 16:7 இருக்கிறது. 2 Samuel 16:7 is like that. பக்கத்துல உள்ளவங்க நினைச்சாங்க ஆள் வெச்சவனை அடிக்கணும்னு. So he thinks that I need to beat this person. தாவீது என்ன தெரியுமா சொன்னாரு? What David says, அவன் தூஷிக்கட்டும். let him say.
அவன் தூஷிக்கணும்னு கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். God allow the person to curse me, let him curse. இதை எனக்கு ஒரு நாள் தேவன் நன்மையாக மாற்றுவார். God will change this curse into blessing for me one day. இன்றைக்கு நீங்கள் தாயாய் நின்று தகப்பனாய் நின்று தூஷிக்கப்படுகிறீர்களா? Or if you are standing as a father, mother and you getting curses for this. உங்களை பற்றி தீமையாய் If சொல்லுகிறார்களா? somebody is talking wrong about you, கர்த்தருடைய செய்தி என்னவென்றால் God says, God's word is like this. உங்களை தூஷித்த வாய் The mouth which curse you, அல்லது தூஷித்த சூழ்நிலை the situation, those who curse you, நன்மையாய் மாறப்போகிறது. God is going to change everything to blessing. ஏனென்றால் Why? உங்களை குறித்த நினைவு தீமைக்கல்ல நன்மைக்கே. Because God's plan for you is not to destroy you, it's for goodness. எனக்கு நடத்த வேண்டிய வழியிலே நடத்த முடியவில்லை என்கிற சங்கடம் இருந்தாலும் Maybe I have a thought in me that I can't let the right way. நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். One verse we'll read and finish. நமக்கு இப்பொழுது இருக்கிற ஒரே காரியம் வேண்டுதல் செய்வதுதான். So only one thing for us, we need to pray. மனோவா வேண்டுதல் செய்தான். How Manoah prays something like that. கர்த்தர் அவனுக்கு பெரிய காரியங்களை செய்தார். God blessed Manoah. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 1 Samuel chapter 3 verse 13 says like this. நமக்கு தெரியும் ஏலி என்கிற ஒரு ஆசாரியன் இருந்தான். We know that a priest called Eli. அவனுடைய பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். Those children are rebellious. காரணத்தை தேவன் சொல்லுகிறார். God says a reason. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 Samuel chapter 3 verse 13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுவதற்கு அவன் அறிந்திருந்தும் தகப்பன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம். அப்படி என்றால் பிள்ளைகள் தவறுகளை செய்யும் பொழுது தகப்பன்மார் அடக்காமல் இருப்பீர்கள் என்றால் அது ஒரு பாவம். So the Eli can't discipline their child because of their iniquity, because of their sins, their sinful things. He knows very well the children are doing the wrong, but he can't discipline the children. நமக்கு அரசாங்கத்தின் நிமித்தமாக அடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் Maybe we have a situation like because of the government we can't discipline a child. மனோவாவை போல வேண்டுதல் செய்ய முடியும். When we can pray like a Manoah. கர்த்தர் பேசுவார். God can speak. அவர் பரமபிதாவாய் இருக்கிறார். He is the Father in heaven. நம்மை விட அதிகமாய் அறிந்திருக்கிறார். He knows everything. அவர் பேசுவார். He will speak. Dear all, we have several ways you can give your tithes and offerings. You may give in person using the envelopes or by card transaction during the service. You can also give online by scanning the QR code or visiting our website. Checks should be made payable to Bethany Church of God or sent to P.O. Box 294, Southall, Middlesex, up to 5EE, United Kingdom. Thank you for your continued generosity and support.